ஹாய் ஆல். நம்மளோட கேரக்டர் அந்த ராஜா மாதிரியா இல்லை அந்த நாய்கள் மாதிரியா? நீங்களே சொல்லுங்கள். ஸோ திஸ் இஸ் ஸ்டோரி 52. கதை கேட்போமா? ஃபார் மோர் மோட்டிவேஷன் டூ ஃபாலோ மை பேஜ். ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா கிட்ட நிறையா நாய்கள் இருந்துச்சு. அது எல்லாமே வைல்ட் டாக்ஸ். அது எதுக்காக அதை வச்சுருந்தாரு அப்படின்னா, யாராச்சும் பனிஷ் பண்ணணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அப்படின்னா அந்த நாய்கள் கிட்ட கொண்டு போய் விட்டு தான் பனிஷ் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி அவரோட ராஜ்யத்தில் நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஒருத்தரை அவர் பண்ண ஒர்க் அவருக்கு பிடிக்கல. அதனால் ராஜா அவரை கூப்பிட்டு திட்டுறாரு. திட்டினோடனே பை மிஸ்டேக் அந்த ஒர்க்கர் எடுத்து பேசிடுறாரு. அதை பார்த்தோன்னே ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. கோவம் வந்தோடனே இவனை கொண்டு போய் நாய்கள் இருக்க இடத்துல போடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் அவர் ரொம்ப கெஞ்சுறாரு. ஒரே ஒரு தடவை என்ன அப்பாலஜைஸ் பண்ணுங்கள், நான் 10 வருஷம் உங்ககிட்ட வேலை செய்கிறேன், தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க, எனக்கு ஒரு 10 நாள் கொடுங்க, நான் கண்டிப்பாக நானே அந்த நாய்கள் இருக்க இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டோடனே ராஜாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. 10 நாள் கழித்து அவரே எனக்கு கொண்டு போய் நாய்கள் இருக்க இடத்துல விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ராஜாவோட சோல்ஜர்ஸும் கொண்டு போயிட்டு அங்கே போய் விடுறாங்க. விட்ட உடனே பார்த்தா அது சர்ப்ரைசிங்லி நாய்கள் எல்லாமே இவர் மேலே ரொம்ப பாசமாக அவர் கூடவே சுற்றி விளையாடிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. இதை பார்த்தோன்னே ராஜாவுக்கு சர்ப்ரைஸ் ஆகிட்டு என்னது இது அப்படின்னு கேட்குறாரு. கேட்டோடனே அவர் சொல்கிறாரு, நான் ஒரு 10 நாள் தான் இந்த நாய்களுக்கு ஃபுட்டு கொடுத்து எல்லா பக்கம் கூட்டிகிட்டு போய் பார்த்து எல்லாமே பண்ணிக்கிட்டேன். அதுக்கே இவங்க என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்காங்க. ஆனால் நான் உங்ககிட்ட 10 வருஷமாக வேலை செய்கிறேன், உங்களுக்கு என்னை ஒரு மன்னிப்பு கொடுக்கணும்னு கூட உங்களுக்கு தோணலை. ஸோ இதுதான் நம்மளோட கேரக்டரா அப்படின்னு கேட்டாராம். அப்போ தான் ராஜாக்கே புரிஞ்சுதான் அவர் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.